ஆசையா இவ்வளோ வருஷம் லவ் பண்ண பையன் இப்போ இறந்துட்டான் அப்படிங்கறதுனால இதுக்கப்புறம் நமக்கும் இந்த லைஃப் வேணாம் அப்படி சொல்லி ஹீரோயினுமே சூசைட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க. அப்படி போய் தண்டவாளத்தில் நின்றுட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அந்த கால்னால ஹீரோயின் வந்து அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. யாரு நமக்கு கால் பண்ணாங்க அப்படி சொல்லி ஹீரோயின் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபோன் பண்றப்பதான் படத்தோட செகண்ட் ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு ரவுடி வந்து பேக்கை திருடிட்டு போயிருப்பான். அவங்கிட்ட இருந்து இவன் தான் அந்த பேக் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கலாம் அப்படி சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஹீரோயின் எனக்கு அந்த பேக் எல்லாம் வேணாம் அப்படி சொல்லிடுறா. பாக்குறப்பெல்லாம் இருங்க நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னா அங்கிருந்து ஹீரோயின் போயிடுறா. இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஹீரோ வந்து மூவிக்கு போறப்ப பக்கத்து சீட்ல எதர்ச்சியா பார்த்தா ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. இப்பவாச்சும் உங்க பேக் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு ஹீரோவும் ஹீரோயின் கூட நடந்து போறாங்க. ஏங்க எப்ப பாரு உங்க மூஞ்சி எப்படியே வச்சிருக்கீங்கன்னு சொல்றப்ப ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. அதுல இருந்து ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளுமே ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறான். நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்றது இப்படி சொல்லி நிறைய போயிட்டே இருக்கு. ஹீரோக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஹீரோயின் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படி சொல்லியிருப்பா. அதனால ஹீரோவும் விட்டுறான். ஒரு நாள் திடீர்னு நான் வந்து மும்பை போறேன் அப்படி சொல்றப்ப ஹீரோனால அவனோட லவ்வை வெளியவும் சொல்ல முடியாம அண்ட் ஹீரோயினை விட்டு பிரியவும் மனசு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி போயிடறான் எதுவுமே பேசாம.